ஃப்ரெண்ட்ஸ், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்ட்டு. இந்த வசனத்தை மனப்பாடமா தெரியாதவங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த வசனத்தை பத்தி தெரியும். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன் எப்போ பார்த்தாலும் மரணமும் ஜீவனும் அப்படின்னு இருக்கு? நாவின் அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் தான் இருக்கா? ஏன் ஜீவனும் மரணமும்னு ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா முதல்ல மனுஷன் புசித்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாவத்தின் கனி, அதாவது கீழ்ப்படியாமையின் கனியை தான் மனுஷன் புசிச்சான். அதை புசிச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இந்த மனுக்குலமே உருவாச்சு இல்லையா? அப்போ கருவில் இருக்கிற குழந்தை கூட பாவம், அதாவது பூமியில பிறக்கும் போதே பாவத்துல தான் அந்த குழந்தை பிறக்குது, பாவத்துல தான் அந்த குழந்தை வளருது. என்னைக்கு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படுதோ அப்போ தேவனை அறிந்து பாவத்திலிருந்து விடுதலைக்கு நேராக, அந்த சால்வேஷனுக்கு நேராக ஒரு பிள்ளை நடத்தப்படுது. அப்போ முதல்ல நம்ம லைஃப்ல, நம்ம நாவில் எப்போதுமே குடியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா மரணம். அதற்கப்புறமாகத்தான் இந்த ரட்சிப்பு, தேவனை அறிகிற அறிவு, ஆவியானவரின் வழி நடத்துதல், இப்படிங்கிற ஜீவனுக்கான கனியை நம்ம புசிக்கிறோம். அதனால தான் ரெண்டாவதா நம்ம லைஃப்ல நுழையிறது என்னன்னா ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ முதல்ல இருக்கிறது மரணத்தின் வார்த்தை, ரெண்டாவது இருக்குது ஜீவனின் வார்த்தை. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ எதுல நம்ம இன்னும் பிரியமா இருக்கிறோம்? நான் இப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இப்போ தேவனை அறிகிற அறிவில் வந்துட்டேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் இப்போ நான் எதில் பிரியமாக இருக்கிறேனோ அந்த கனியை தான் நான் புசிப்பேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் நாவில் அந்த கெட்ட வார்த்தை போயிட்டா, பிறரை புறங்கூறுறது போயிட்டா, பிறரை குறித்து அசுத்தமாக பேசுறது போயிட்டா, இல்லை ஒரு காசிப் பண்ணுறது போயிட்டா அப்படின்னா இல்லை. எல்லாருக்கிட்ட சில பேர்கிட்ட அதுலேருந்து வெளியே வர சில பேர் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பரவாயில்லன்னு ஒரு பக்கம் ஆலயத்தில் துதிச்சாலும் இன்னொரு பக்கம் தவறான வார்த்தையை பேசுகிறத விடவே இல்லை. அப்போ ரெண்டுமே நம்மக்கிட்ட இன்னமும் இருக்குது. எதில் பிரியப்படுறோமோ அதை தான் நம்ம புசிக்க போகிறோம். நீங்கள் 20வது வசனம், இது நீதிமொழிகள் 18:21 இது இருக்கு. 20வது வசனம் எப்படி இருக்குன்னா, நான் ஆர்சி பைபிள் எடுத்தேன். ஒருவன் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பர். அப்போ நம்ம எதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அதாவது ஜீவனின் கனியை புசிச்சு அதை அனுபவிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம நிறைய மரணத்தின் கனியை புசிச்சிட்டோம். அப்போ நம்ம அதை என்ன செஞ்சிட்டோம்? நிறைய இடத்துல விதைச்சிட்டோம். சில பேரை காயப்படுத்தியிருப்போம், சிலரை வார்த்தையினால் என்ன செஞ்சுருப்போம்? தீட்டுப்படுத்தியிருப்போம். சிலரை குறித்து நம்ம பேசின தப்பான ஒரு வார்த்தையினால சில உறவுகள் முறிஞ்சு போயிருக்கும். இப்படி நம்ம ஏற்கனவே நிறைய மரணத்துக்கு ஏதுவான விதைகளை விதைத்து அந்த அந்த விதை மரமாக வளரக்கூட நம்ம காரணமாக இருந்திருப்போம். அப்போ நம்ம அதை என்ன செய்ய வேண்டும்னு இதில் போட்டிருக்குன்னா, ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பர். இப்போ அந்த காரியத்தை எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மனம் திரும்பினதுக்கு அப்புறமாக கூட அந்த கசப்பின் வேர், அந்த கசப்பின் கனியினால நம்ம லைஃப்ல நிறைய கசப்புகள் ஏற்படலாம். அப்போ தேவன் என்ன செய்யறாரு? நமக்கு தேவன் உபாகமம் 30:14 நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை தேவன் கொடுக்கும்போது 2வது தடவை உடன்படிக்கை செய்யும் போது தேவன் சொல்லுகிறார், நீ என்னை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்னை அன்பு கூறு, இந்த கட்டளைக்கெல்லாம் நீ கீழ்ப்படி. இந்த கட்டளை எப்படி இருக்குன்னா, உன் இருதயத்திலும் வாயிலும் சமீபமாக இருக்கு. அது சமீபமாக இருக்கு. அது உனக்கு என்ன செய்யும்? அது உனக்கு நன்மை செய்யும். ஏன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படிலாம் செய்கிறவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நான் ஏற்கனவே செய்த தவிர திருத்தி கொள்ளணும்னா, இனி என் இருதயத்திலும் என் நாவிலும் இந்த தேவ வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க நான் அந்த கசப்பின் கனியிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எப்படின்னா வாயில மட்டும் இல்லை, இருதயத்துல இடம் கொடுக்கணுமா. சில பேர் சோசனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவாங்க, அதாவது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுவாங்க. சில பேர் அதாவது அது நல்ல பழக்கமானதுனால வரும். ஆனால் நம்ம இருதயத்திற்குள்ளே இருந்து
உணர்ந்து உணர்ந்து நம்ம சொல்றோம் பாருங்க. அதாவது நம்மளே அறியாம நம்ம பண்ண பாவங்கள், இப்போ தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிற விதம், நம்ம பிள்ளைகள் வளர்ந்துருக்கிற விதம், நம்ம பொருளாதாரம் வளர்ந்துருக்கிற விதம், நம்மளுக்கு இருக்கிற நிம்மதியான வாழ்வு, சமாதானம், இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எப்படி என்னை உயர்த்தி இருக்கிறார்னு ஒரு உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வரும் பாருங்க. அந்த ஒவ்வொரு விதையிலும் இந்த கசப்பின் கனிகளை என்ன செய்யறோம், நம்ம வெட்டி வீழ்த்துறோம். இதோ ஜீவனும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் அப்படின்னு தேவன் வந்து உபாகமம் 30:15 தேவன் சொல்லுகிறார். ஜீவனும் நன்மையும், அதுக்கப்புறம் தான் மரணத்தையும் தீமையும் இதோ உனக்கு முன்பே வைக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையை நீ எப்போ பிடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ இருந்து உன் லைஃப்ல ஒரு சேஞ்சை பார்க்கலாம் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு வசனம், இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இருதயத்துல எதை நினைக்கிறோம்? இதான் சங்கீதம் 1 தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து, அதாவது நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மனுஷனை போல தன் காலத்திலே தன் கனியை தருவான். எப்படிப்பட்ட மனுஷன்? இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன். அப்போ நம்ம இருதயத்திலும் சிந்தையிலும் இந்த வார்த்தை இருக்க இருக்க நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம்னா, நம்ம வாய் பேசுகிற ஒவ்வொன்றுமே நம்ம இருதயத்தில் நிறைப்பப்பட்ட தேவ வார்த்தையாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம முழுமையாக ஜீவனுள்ள வார்த்தை உடைய நாவாக நம்ம மாறுவோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும் அப்படின்ட்டு நீதிமொழிகள் 4:23 ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை இந்த நல்ல நிலத்துல தேவன் விதைத்த இந்த நல்ல வார்த்தைகளை எடுத்து போடும்படியாக களைகளை விதைக்க பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நம்மளுக்கு சுற்றி வருகிற பிரச்சனையினாலேயோ சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாவோ எப்படி இல்லாமோ ட்ரை பண்ணுவான். அதனால நாம தான் அந்த இருதயத்தை என்ன செய்யணும், காவல் பண்ணி வைக்கணும். எப்படி காவல் பண்றது? ஜெபத்தின் மூலமாக, தேவ அக்னியினால, ஆவியானவர்னால நம்ம இருதயத்தை காவல் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, நீதிமொழிகள் 14:27. அப்போ இந்த ஜீவ ஊற்று தான் என்ன செய்யுது, நம்ம விதைத்த நல்ல விதைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை தருகிறதாக இருக்கு. அப்போ ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்ம இருதயத்துல ஃபில் பண்ணி எப்போது வைக்கணும், அதான்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால தான் நம்ம நிறைய வேதம் வாசிக்கணும், நிறைய வேத சத்தியங்களை கேட்கணும், நிறைய பாடல்களை கேட்கணும். ஏன்னா நம்ம இருதயம், நீங்க வந்து ஒரு சண்டே சர்ச் முடிச்சுட்டு வெளியே வாங்க, ஏதோ ஒரு ஏசிக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் எப்படி வெளியே இருக்கிற வெக்கையை ஃபீல் பண்ண முடியுமோ, அது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு போன மாதிரி இருக்கும். நம்ம ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து எல்லாரோடு கலந்து பேசும்போது, யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆலயத்துக்கு வெளியே போய் பேசும்போது கூட நாட்டு நடப்பு, அரசியல் அப்படி இப்படின்னு ரொம்ப சகஜமாக நம்ம ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ணி வந்த மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளவு சமீபமாக கூட நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த பிரசனத்தை காத்து கொள்றதுக்கு அவ்வளோ ஒரு போராட்டம் இருக்குது. அதனால தான் தேவன் எப்போவும் உன் நினைவுகளை, உன் இருதயத்தை வார்த்தையினால நிரப்பு அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஏன் அப்படி சொல்றாங்க? ஞானம் எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். சாலமோன் ராஜா தன் தேசத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டு தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ஞானிக்கு ஒப்பிட்டு யாரை சொல்றாங்கன்னா, புத்தி இல்லாதவன், பேச தெரியாதவன், மூடன், இவெல்லாம் அமைதியா இருந்தா அவனும் ஞானவான் என்று எண்ணப்படுவாங்களாம். ஏன் இப்படி வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்னா, சிலருக்கு சொல்லுவாங்க, என்னால் கவுண்டர்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது, எனக்கு அவங்கள மாதிரி டக்கு டக்குன்னெலாம் எனக்கு பேச வராது அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் அவங்க இருதயத்தில் அப்போ உடனே பொல்லாங்கான பதில் வார்த்தை பேசணுங்கிறது அவங்க இருதயத்தில் இல்லவே இல்லை பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானம் அவங்களுக்குள்ள இல்லை பாருங்க. ஒருத்தங்களை இப்படி வார்த்தையினால அவங்க கூட சண்டைக்கு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லை பாருங்க. அதாவது வாஞ்சை இருந்தாலும் அவங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளோ எதுவுமே இல்லாததுனால அவங்களால பதில் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த பேசாதவனை கூட தேவன் ஞானி, அதாவது மூடனை தேவன் ஞானி அப்படின்னு சொல்லுகிறார்.
அப்போ நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? எல்லா காவலோட காத்து நல்ல வார்த்தைகளை விதைத்து வேதத்தை நிறைய வசனங்களால் இருதயத்தை நிறைக்கணும். இருதயத்தை எப்போதும் காவல் பண்ணி வைத்து கொண்டே இருக்கணும். ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபோனில் நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற அந்த ஒரு செகண்டில் நீங்கள் பார்க்குற ஒரு இமேஜ் கூட உங்கள் பிரெயினுக்குள்ளே போய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு செய்தி கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த இடத்துல நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள இந்த நாவல ஜீவன் இருக்க, மரணத்திலிருந்து விலகின்னு இருக்க வேதம் தொடர்ந்து வாசிப்போம். தேவ வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்வோம். என்ன ஜெபம் சொன்னாலும் என்ன பாடல் பாடினாலும் இருதயத்திற்குள்ளே இருந்து அது வந்துடுச்சு அப்படின்னா அது தேவன் மகிமைப்படுகிறதாக மட்டும் இல்லை, நம் ஆத்மாவை நாமளே காவல் பண்ணி வைத்திருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். God bless you.